கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் ஆமேன், என் சுமைகள் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. அன்பு தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிற ஆண்டவரே, ஒரு நாள் நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகாமிய கூடாரத்தில் வாசம் பண்ணுவதை பார்க்கிலும் தேவனுடைய சமூகத்திலே ஆமேன் வருகிற ஒரு நாள் நல்லது என்று பார்க்கிறோமையே. இந்த நாட்களிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது போல ஆண்டவரே ஒரு பாக்கியம் வேற உலகத்தில் எதுவுமே இல்லைப்பா. உமக்கு நன்றி. உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளிலையும் கூட நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக சங்கீதம் 84 அதனுடைய 10வது வசனம், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் தங்கியிருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். வாசித்த இந்த வசனத்தில் சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். இந்த சங்கீதத்தை எழுதின தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு சிறுவனாக ஆடு மேய்க்கிற ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்து முழு இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற 12 கோத்திரத்தையும் ஆளக்கூடிய அரசனாக தேவனால் உயர்த்தப்பட்டார். அப்படி உயர்த்தப்பட்ட தாவீதுக்கு நிறைய பேர், புகழ், எல்லா வசதிகள், மேன்மைகள் எல்லாமே இருந்தது. ஆனால் அவனுக்கு இருந்த எல்லா பேர், புகழ், வசதிகள் எல்லாவற்றையும் விட அவன் எதற்கு அதிகமாக முதலிடமும் முக்கியத்துவம் கொடுக்க விரும்பினான் என்றால், ஆண்டவருடைய சமூகத்தில் போய் காத்திருக்கிறது தான் தனக்கு மிகவும் சிறப்பாக தோன்றியது. நம்ம நினைக்கலாம், ஏன் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு நேரம், ஒரு பெரிய ராஜா, அவருக்கு எப்படியெல்லாம் எங்கேயெல்லாம் போகலாம், எதையெல்லாம் அனுபவிக்கலாம், எதற்கெல்லாம் நிறைய நேரங்களை செலவிடலாம்,
பலவிதமான கேளிக்கைகளில் தன்னுடைய நேரத்தை செலவிட்டிருக்கலாம். ஆனால் அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த உலகத்தில் தேவனோடு கூட அதிக நேரம் செலவிடுவது தான் மிகுந்த விருப்பம் அப்படின்னு சொல்கிறார். நமக்கு கடவுள் இந்த பூமியில் எல்லாருக்கும் ஒரு ஆயுசு நாட்களை கொடுத்திருக்கிறார். அது வேகமாய் போய்கொண்டே இருக்கிறது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். காலமும் சமயமும் போய்கொண்டே இருக்கிறது. நம்ம எல்லாருமே நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை ஒரு 24 மணி நேரத்தை செலவிட்டே ஆக வேண்டும். ஒரு பணத்தை நீங்கள் சேகரித்து வைக்கலாம், ஒரு தண்ணீரை நீங்கள் சேகரித்து வைக்கலாம், அல்லது ஒரு செல்வத்தை சேகரித்து வைக்கலாம், அல்லது சில புகழ்களை நீங்கள் சேகரித்து வைக்கலாம். ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நீங்கள் சேகரித்து வைத்து நாளை அதை உபயோகிக்க முடியாது. அந்த 24 மணி நேரத்தை நீங்கள் செலவிட்டே ஆக வேண்டும். அது நன்மைக்கு செலவிட்டால் அதற்கான பலன் உண்டு, தீமைக்கு செலவிட்டால் அதற்கான பலனும் உண்டு. அவர் சொல்லுகிறதை பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 17ஆம் சங்கீதம் அதனுடைய 15வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தியாவேன் என்று சொல்கிறார். அப்போ பாருங்களேன், அவருடைய நோக்கம், நான் என் நீதியில் உம்மை தரிசிப்பேன், விழிக்கும்போது சாயலை. அப்போ இரவு பகல் காலை எழும்பும்போது எப்பொழுதுமே தாவீது ஒரு பெரிய அரசனாக இருந்த போதிலும் கூட அவன் நாட்டை குறித்து சிந்திக்கிறதை விட, தன் இனத்தை குறித்து சிந்திக்கிறதை விட, தன் குடும்பத்தை குறித்து சிந்திக்கிறதை விட அதிக நேரம் எதை குறித்து சிந்தித்து எதற்கு நேரம் செலவிட்டிருக்கிறான் என்றால் தேவனோடு கூட உள்ள நேரம். அதற்காக தாவீது நாட்டை நன்றாக நடத்தவில்லை என்று சொல்ல முடியாது, குடும்ப உறவுகளை கவனிக்கவில்லை என்று சொல்ல முடியாது, தேசத்துக்கு செய்ய வேண்டியதை செய்யலைன்னு சொல்ல முடியாது. அவர் ஆட்சிக்காக நேரம் செலவிட்டார், எல்லாத்தையும் செலவிட்டார். ஆனால் அதிக நேரத்தை தேவனோடு கூட தன்னுடைய நேரத்தை தாவீது செலவிட்டதாக நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் சங்கீதம் 26:8 சொல்லுகிறது, கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கியிருக்கும் ஸ்தலத்தையே வாஞ்சிக்கிறேன் அப்படிங்கிறார். அவருக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் தான் அவருடைய விருப்பமே இருந்திருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இந்த சரீரத்துக்காக நம்ம செலவிடுகிற எல்லா செலவுகளும், இந்த சரீரத்துக்காக நம்ம எடுக்கிற எல்லா முயற்சிகளும் ஒரு நாள் வீணாக போகிறது. எப்பொழுது? நம்ம மரிக்கும்போது நம்முடைய சரீரம் மண்ணுக்கு போய்விடுகிறது, அது அழிந்து போய்விடுகிறது. இந்த சரீரத்தை விட ஆத்மா முக்கியம், மனம் முக்கியம், இதயம் முக்கியம், சிந்தனை முக்கியம். அதனால் இந்த பூமியில் வாழ்கிற இந்த உலக காரியத்தை விட நித்தியம் முக்கியம் என்பதனால அவன் நித்தியத்துக்குரியவைகள் எதுவோ அதிலேயே தன்னுடைய நேரத்தை அதிகமாக செலவிடும்படியாக விரும்புகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இந்த தேவ சமூகத்தை தேடுகிறதுனால என்ன பிரயோஜனம் தெரியுமா? நம்முடைய இருதயம் எப்பொழுதும் களிகூர்ந்து மகிழும். என்ன பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும் அதுலேயும் நம்ம வெற்றி பெற முடியும். தேவனோடு கூட செலவிடுகிற ஒவ்வொரு நேரமும் உங்கள் எதிர்காலத்துக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வருங்காலங்களில் வருகிற கஷ்டமாகட்டும், கண்ணீராகட்டும், ஏழ்மையாகட்டும், போராட்டமாகட்டும், எல்லாவற்றிலும் நீங்கள் தேவனோடு கூட செலவிடுகிற நேரம் உங்களுக்கு பயனளிக்கும். தாவீது சின்ன வயதில் இருக்கும்போது, இளைஞனாக இருக்கும்போதே தன்னுடைய நேரத்தை தேவனோடு கூட செலவிடுகிற அந்த அனுபவத்தை கற்றுக்கொண்டதுனால ஒரு பயங்கரமான கோலியாத்து தனக்கு விரோதமாக எழும்பி நின்றபோது ஒரு சிறிய கூழாங்கல்லாலே அவனை அடித்து கொலை செய்து அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்தான். அதன் மூலம் அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாகவும் மாறினான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்களுடைய நேரத்தை நீங்கள் எப்படி செலவிடுகிறீர்கள்? உங்களுடைய காலத்தை எப்படி நீங்கள் பிரயோஜனப்படுத்துகிறீர்கள்? வீணரோடு சுற்றி கொண்டு, வீணாக பேசி, வீணாக அலைந்து, பிரயோஜனம் இல்லாதவைகளுக்காகலாம் உங்கள் நேரங்களை வீணடித்து கொண்டிருக்கிறீர்களா? அதனுடைய விளைவு நம்முடைய வாழ்க்கையில் பயங்கரமாக இருக்கும். கர்த்தர் கொடுத்திருக்கிற காலம் பொன் போன்றது. அதை நாம் ரொம்ப கவனமாக செலவிட வேண்டும். பிரயோஜனத்திற்காக, நித்தியத்துக்காக, நம்முடைய எதிர்காலத்துக்காக பயனுள்ளதாக ஒவ்வொரு நொடியை நிமிடத்தையும் நம்ம கழிக்க வேண்டும் என்பதை உண்மையை நாட்களை மறந்து விடாமல் தேவனுக்காக வாழ உங்களை ஒப்புக்கொடுங்க. உங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். இது ஒரு பொல்லாத காலம். நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நிமிடமும் தேவனையே சிந்தித்து தேவனுக்குரியவைகளின் மேலே நாட்டம் கொண்டு வாழும்படிக்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும்
ஆசீர்வதித்து அவர்களுக்கு தெய்வம் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு கால சமயங்களை தெய்வத்துக்கு பிரயோஜனமாக கழிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.